இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நல்லா 3 பெரிய மாங்காய் எடுத்துக்கிறோம். ஸோ அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியால் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ சின்னதாக நறுக்கி வச்சிருந்த 3 மாங்காய், 350 கிராம் வெல்லம், 50 கிராம் சர்க்கரை, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 200 ml. ஸோ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஈவனாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அதில் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்ப நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஆஃப்டர் 7 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அது வெந்திருக்கும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக திரும்ப ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சில்லி பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈவனாக திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு 80% நல்லாவே வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் தனியாக வர்றது நல்லாவே தெரியும் இப்போது. ஸோ திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு மசாலா ஸ்மெல் இருக்குது இல்லைன்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 50 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கோம். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதோட லேயர் எல்லாமே. அந்த வெல்லமும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் அதை வதக்கணும். ஸோ திரும்ப மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அது கரைஞ்சிருக்கும். ஸோ எண்ணெயுமே நல்லா மேலே வர ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சது அப்படின்னா டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அந்த சுகர் டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அந்த சுகரும் வெல்லமும் நல்லாவே உங்களுக்கு கரைஞ்சிருச்சு. ஸோ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது. ஸோ அவ்வளோதான், இப்போ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. Thank you.